மடப்புரம் கோவிலில் பக்தரிடம் நகை திருடப்பட்டது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டதா என்று போலீசாரிடம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கடந்த 28ஆம் தேதியன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை மடப்புரம் கோவிலில் பக்தரிடம் நகை திருடப்பட்டது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டதா என்று போலீசாரிடம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வழக்கில் எவ்வாறு இளைஞர்கள் அடித்துக் கொல்லப்பட்டது என்பது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இது தொடர்பாக உரிய அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் காவலாளியாக இருந்தவர். அவர் தனது கோவில் பணிகளின் போது நகை திருட்டு போனதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது இளைஞர் அங்கு மர்மமான முறையில் மரணமடைந்தார். இந்த நிலையில் இந்த புகார் தொடர்பாக காவல்துறை மர்ம மரணம் என்பது தொடர்பான வழக்கை பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்டது. உயிரிழந்த காவலாளி அஜித் இந்த விவகாரத்தில் காவல்துறையால் தாக்கப்பட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.